பரிவுடன் பகிர் என்ற ஒரு தலைப்பில் கூறப்படுகிற காரியங்கள் கிறிஸ்மஸ் குறித்து. ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்மஸ் நாட்கள் நெருங்கி வருகின்ற நேரத்தில் நமக்குள் புத்தாடைகள் வாங்குவது, அலங்கார குடில் அமைப்பது, தோரணங்கள் மற்றும் வண்ணமயமான விளக்குகளை கொண்டு வீட்டை அலங்கரிப்பது மற்றும் கிறிஸ்து பவனி என்று பலவற்றையும் திட்டமிட்டு செய்வது, நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் பரிசுகளை இனிப்புகளை பகிர்ந்து கொள்வது போன்ற பலவிதமான எண்ணங்கள் எழுவது இயல்பான ஒன்றாகும். நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழ்கின்ற நமது சொந்தங்கள் மற்றும் உறவினர்களுடன் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துவிட்டு நம்மைவிட தாழ்வு நிலையில் இருப்போருடன் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ளும்போது நிச்சயம் நமக்குள் நல்ல மன நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளை, ஊனரையும், சப்பானிகளையும், குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். லூக்கோஸ் 19:13-14 உங்களிடத்தில் உள்ளதை பகிர்ந்து கொடுங்கள். கிறிஸ்மஸ் டைமில் நாம் உள்ளதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பகிர்ந்து கொடுங்கள். இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் நாளே கிறிஸ்மஸ் ஆகும். வருடந்தோறும் கொண்டாடப்படும் கிறிஸ்மஸ் பண்டிகை நம்முடைய சந்தோஷத்திற்காகவா, இல்லை பிறரை சந்தோஷப்படுத்துவா என்பதில் சிந்தித்து பாருங்கள். சற்றே சிந்தித்து பாருங்கள். இயேசு ஏழை பிள்ளைகளிடத்திலும், திக்கற்ற பிள்ளைகளிடத்திலும், விதவைகளிடத்திலும் கரிசனை உள்ளவராக இருந்தார். மிகவும் சிறியராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றார். பசியாக இருப்பவர்களை பசி ஆற்றவும், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கவும், தேவையில் இருப்பவரை தேடி சென்று தன்னிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதை தேவனின் விருப்பமாக இருக்கிறது. ஆனால் நம்மில் அநேகர் இதை செய்ய தவறிவிடுகிறோம். தேவையில் இருப்பவர்களை கண்டும் காணாதவர்களாகவும் அவர்களிடத்தில் நாம் இதயத்தை அடைத்தவர்களாக இருந்தால் நம்மில் ஒருபோதும் தேவ அன்பு வெளிப்படாது. ஒரு சகோதரி வஸ்திரம் இல்லாமலும் அனுதினம் ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்துடன் போங்கள், குளிர் காய்ந்து பசி ஆறுங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கூடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? யாக்கோபு 2:15-16 உங்களிடம் இருப்பதை ஏழை எளிய ஜனங்களிடம் பகிர்ந்து கொடுத்து கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்தி பாருங்கள். நிச்சயம் கிறிஸ்து உங்களில் மகிழ்ச்சி அடைவார். தேங்க்யூ.